ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதமானது பிறந்து விட்டது. புரட்டாசி மாதம் வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா வீட்டை எல்லாமே சுத்தபத்தமாக வைத்துக்கொண்டு மனதையும் தூய்மையாக்கி இறைவனே கதி என்று முழு மனதார திருமாலை நினைத்து வழிபடுகின்றோம். அவருக்குரிய இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது. அதனால் இந்த புரட்டாசி மாதம் வருகின்ற சனிக்கிழமை எல்லாரும் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு சென்று வேண்டியது கிடைக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளணும். அப்படி நம்ம என்ன வழிபாடு செய்யணும், சனிக்கிழமையில் பெருமாளிடம் வேண்டியது கிடைக்க என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது என்பதை தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவின் மூலம் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். பெருமாள் மட்டுமல்ல, எந்த ஒரு கடவுளாக இருந்தாலுமே இந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது இறைவனே நம் முன் காட்சி தருவதாக ஒரு ஐதீகம் உண்டு. இறைவனை அடைவதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நமக்கு பேரின்பம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஆன்றோர்கள் சான்றோர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதைத்தான் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இறைவனே நம் வேண்டுதல்களுக்கு செவி கொடுக்க ஏழை ஒருவர் செய்த செயல்வினையை நம்ம கதையாக முதல்ல பார்த்துவிட்டு அதற்கப்புறம் நம்ம அந்த வழிபாடு முறையை தெரிந்து கொள்ளலாம். ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த ஊரிலேயே மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் இருந்தார். அவர் பெருமாள் மீது பார்த்தீங்கன்னா பேரன்பு கொண்டிருந்தார். அளவு கடந்த பக்தியினால் பெருமாளுக்கு ஒவ்வொரு நாளும் தங்க ஆபரணங்கள், வெள்ளி பொருட்கள், விலை உயர்ந்த ரத்தினங்கள் கொண்டு அலங்காரம் செய்து பட்டாடை உடுத்தி கலசங்கள் அணிவித்து வாசம் மிகுந்த அற்புத மலர்களை கொண்டு பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து வந்தார். புரட்டாசி மாதம் துவங்கியதுமே பார்த்தீங்கன்னா நாள் தவறாமல் அதிகாலையில் தினமும் எழுந்து குளித்து முடித்து சுத்தபத்தமாக பெருமாள் முன்பு அமர்ந்து அர்ச்சனை செய்ய துவங்கி விடுவார். அப்படி முதல் நாள் அர்ச்சனை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா அர்ச்சனை பூக்கள் இறைவனடி சேரும் பொழுது மண் உருண்டைகளாக மாறிப்போனது. பூக்களால் அர்ச்சனை செய்கிறோமே, அது எப்படி மண் உருண்டைகளாக மாறுகிறது என்று செல்வந்தருக்கு ஒரே குழப்பமாயிற்று. ஏதோ பிரம்மை பிடித்தது போல் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்று கொண்டிருந்தார். அர்ச்சனையை குழப்பத்தோடு முடித்துவிட்டு அன்றைய நாள் பணியை செய்ய கிளம்பிட்டார். செல்வந்தர் வேலையில் முழு கவனத்தோடு ஈடுபடாமல் அரைகுறையமாக செய்துவிட்டு இரவு வீட்டிற்கு படுக்க சென்றார். எதனால் இப்படி ஆனது என்று தெரியவில்லையே அப்படின்னு பெருமாளே நீ தான் அதை எனக்கு உணர்த்த வேண்டும் என்று கூறி படுத்து விட்டார். செல்வந்தர் கனவுல பெருமாள் தோன்றி நாளை ராமனை சந்திப்பாயாக என்று கூறிவிட்டு மறைந்து விட்டார். யார் இந்த ராமன், எங்கிருக்கிறான் என்று செல்வந்தர் சிரமப்பட்டு தேடு கண்டுபிடித்து ராமனை சந்திக்க புறப்பட்டார். அப்படி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த ராமனை கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த ராமன் என்பவர் பார்த்தீங்கன்னா வயதான ஒரு ஏழை விவசாயி. மண் குடிசையில் அமர்ந்து மண்ணாலான பெருமாளை வைத்து தினந்தோறும் மனதார கோவிந்தா கோவிந்தா என்று வணங்கிவிட்டு வேலை பார்க்க சென்று கிளம்பி விடுவார். பெரிதாக அவரோட வீட்டில் சரி, அவரை சுற்றியுமே எந்த ஒரு பொருளுமே இல்லைனாலும் தனக்கு இது வேண்டுமென்று அது வேண்டுமென்று பார்த்தீங்கன்னா ஒரு நாளுமே அவர் பெருமாளிடம் வேண்டியதில்லை. அந்த ஏழை கோவிந்தா கோவிந்தா என்று அவரது நாமத்தை மட்டுமே நாவறண்டாலும் ஜெபித்து கொண்டே இருப்பார். அந்த அளவிற்குன்னு பார்த்தீங்கன்னா பெருமாளின் மீது தூய்மையான அன்பு செலுத்தி வருவதை செல்வந்தரும் தூரத்திலிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது பார்த்தீங்கன்னா அந்த ஏழையின் முன்பு பெருமாள் தோன்றி அருள் புரிந்தார். அக்கணமே ஏழை விவசாயி மோட்சம் பெற்றார். அப்போதுதான் ஆடை ஆபரணங்கள், விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு சுயநலத்துடன் இறைவனை வேண்டினால் ஒரு பலனும் இல்லை. எதுவுமே நம்மிடம் இல்லை என்றாலும் நமக்கென எதுவும் கேட்காமல் தூய்மையான பக்தியுடனும் பெருமாளை வழிபட்டாலே நமக்கு வேண்டியதெல்லாமே அவரே நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறதான். ஏழைக்கு மோட்சம் கிடைத்த அந்த நாள் தான் புரட்டாசி சனிக்கிழமை ஆகும். எனவே ஒவ்வொரு புரட்டாசி சனிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா இறைவனின் திருநாமத்தை மட்டும் தூய்மையான பக்தியுடனும் எதுவுமே கேட்காமல் வேண்டி பாருங்கள். உங்கள் பக்திக்கு பார்த்தீங்கன்னா பெருமாள் செவிசாய்ப்பதற்கு ஓடோடி வருவார் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. நம்ம இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா உடல் தேவைக்காக, அந்த ஆசைக்காக மட்டும்தான் நம்ம இன்றளவுக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதை தாண்டி நமக்கு இந்த உடலிற்குள் இருக்கின்ற அந்த உயிரான ஆன்மாவிற்கு பார்த்தீங்கன்னா மோட்சம் அப்படிங்கிறது கிடைத்தாதான் அடுத்தடுத்து அந்த உடல்களுக்கு கர்மவினையின்படி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அதை கழிப்பதற்கு அது பிறவிகளை எடுக்காமல் ஒரே தரமாக எங்கிருந்து அந்த இறைவனிடமிருந்து எங்கிருந்து வந்தானோ அதே இடத்திற்கு செல்வதற்கு பேர் தான் மோட்சம். அதனால் இதை பெறுவதற்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பூவுலகில் எல்லா விதமான ஆசைகளையுமே மறந்து வாழும் பொழுது, இறைவனை துதிக்கும் பொழுது தான்
நமக்கு இவ்வாறான விஷயங்கள் கிடைக்கப்பெறும். முக்தி ஒன்றே பார்த்தீங்கன்னா தான் முடிவானது. அதை தவிர்த்து நம்ம எத்தனை பிறவிகள் எடுத்தாலுமே அதில் பயனே கிடையாது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. வாரந்தோறும் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு சென்று சனிக்கிழமை தோறுமே பெருமாளை மனதார நினைத்து எந்த ஒரு வரங்களுமே கேட்காம அவரை முழுக்க முழுக்க அவர் நினைப்பிலே இருந்து மோட்சம் அடைவதற்கான வழியை மட்டும்தான் நம்ம தேடணும். இந்த வாழ்க்கைக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்லணும். இப்போ இருக்கின்ற இந்த சூழ்நிலையே நமக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா இப்போ மனிதன் உயிரோடு இருப்பதே பார்த்தீங்கன்னா அவனுக்கு கிடைத்த ஒரு வரம் தான், அடுத்த நொடி இருப்பது அப்படிங்கிறது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு செல்வம், ஆபரணங்கள் இதெல்லாம் அதற்கப்புறம் தான். முதல்ல உடம்புல பார்த்தீங்கன்னா உயிர் இருந்தால் தான் நம்ம அசைவுகளை கை கால்களை அசைக்க முடியும். இந்த ஆபரணங்களாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆசைகளாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம இந்த உடலை வைத்து தான் அடைய முடியும். அதனால் முதல்ல நம்ம உயிரோடு இருப்பதற்கே பார்த்தீங்கன்னா இறைவனிடத்தில் அனுதினமும் நன்றி கூறிவிட்டு அன்றைய நாளை நம்ம தொடங்கணும். இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா வருகின்ற சனிக்கிழமைகளில் தவறாமல் பெருமாள் கோயிலுக்கு சென்று இங்கே மனமுருகி பெருமாளை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது தான். அப்படி செய்து கொண்டே வந்தாலே நமக்கு பெருமாள் வாழ்க்கைக்கு தேவையானது, நமக்கு இதுதான் தேவை அப்படின்னு இருக்கும். அதை மட்டும் பார்த்திங்கன்னா வாழ்க்கைக்கு தந்தருளி நமக்கு ஒரு அருமையான வாழ்க்கையை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் வாரந்தோறும் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு செல்லும் பொழுது இந்த ஒரு மந்திரத்தையுமே நீங்கள் உச்சரிப்பது மிகவும் நல்லது. இப்படி நம்ம உச்சரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் நம்மளுடைய கஷ்டங்களை போக்கி நமக்கு தேவையான செல்வ வளத்தையுமே கொடுப்பார் அப்படிங்கிறது தான். அது என்ன மந்திரம் அப்படிங்கிறதையும் இங்கே பார்த்துடலாம். வாரந்தோறும் சனிக்கிழமை நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே ஏதாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அமைதியான ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அமர்ந்து நல்லா மனதை ஒருநிலைப்படுத்தி அமைதியான ஒரு சூழலில் நல்லா மூச்சை இழுத்து விட்டு பார்த்தீங்கன்னா அந்த மந்திரத்தை கூறுவது மிகவும் சிறப்பு. கமல வாசினியே நாராயணியே கிருஷ்ண பிரியாயே நமோ நமக என்ற இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா 108 முறை சொல்வது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு. நீங்கள் மனதை நல்லா ஒருநிலைப்படுத்தி பார்த்தீங்கன்னா அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து இதை கூறுவது மிகவும் நல்லது. கமல வாசினியே நாராயணியே கிருஷ்ண பிரியாயே நமோ நமஹா என்ற இந்த மந்திரத்தை கூறுவது நல்லது. நீங்கள் 108 முறை உச்சரிப்பது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணிக்கை வச்சுக்கொள்ளணும் அப்படிங்கிற அவசியம் இருக்கும். அதனால் மனதை சும்மா ஒருநிலைப்படுத்தி நீங்கள் பாட்டுக்க சொல்லிக்கொண்டே இருங்க. உங்களை பிடித்த தரித்திரம் எல்லாமே விலகி ஓடிவிடும். எவ்வளவு பெரிய பணப்பிரச்சனையாக இருந்தாலுமே அதை எல்லாமே சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களை தேடி வரும். நம்ம உச்சரித்தோம் பார்த்தீங்களா, அந்த மந்திரத்திற்குண்டான பொருள் பார்த்தீங்கன்னா தாமரை பூவில் வசிக்கின்ற ஸ்ரீ மகாலட்சுமியே நமஸ்காரம், நாராயணரின் மனைவியே நமஸ்காரம், கிருஷ்ணனுக்கு பிரியமானவளே உன்னை வணங்குகிறேன். இதுதான் இந்த மந்திரத்திற்கு உண்டான அர்த்தம். வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும், தொழில் பிரச்சனை லாபம் கிடைக்கவில்லை என்பவர்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு நல்ல செல்வ கடாட்சம் உயரவும் தொடங்கிவிடும். ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் என்று இந்த பரிகாரத்தை யார் வேண்டுமானாலும் பார்த்தீங்கன்னா அவர்கள் செய்து கொள்ளலாம். நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஷ்டத்தை மனதில் நினைத்து கொள்ளணும், அதை தீர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு இறைவனிடம் நம்ம மன்றாடி அழுது புலம்பி கொண்டு இருக்கக்கூடாது. நம்ம இறைவனிடம் வேண்டிக்கொள்ளணும், எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ட்டு அதை மட்டும்தான் நம்ம வேண்டிக்கிடணும். எனக்கு அது வேணும் இது வேணும்னு நம்ம அந்த பொருளை குறிப்பிட்டு கூறக்கூடாது. எப்பொழுதும் முதல்ல நம்ம கடவுளை வணங்கும் பொழுது ஒரு வணக்கத்தை செலுத்துங்க. இந்த நொடி இந்த பூமியில் நான் ஜீவித்திருப்பதே உன்னுடைய அருள்தான் என் இறைவனே அப்படின்னு அவருக்கு ஒரு நன்றியையும் வணக்கத்தையும் செலுத்திவிட்டு அதற்கப்புறம் அவரை மனதார நினைத்து நம்ம வழிபாடுகளை மேற்கொள்ளணும். நமக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல நம்ம கஷ்டங்கள் அனுபவிக்கிறோமோ அந்தந்த இடத்துல நம்ம இறைவனை வேண்டிக் கொண்டே வழிபாடு செய்து கொண்டே விளக்கேற்றி கொண்டு இப்படி வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நமக்கு ஏதோ ஒரு வழியில் இறைவன் தீர்த்து கொண்டே வருவார். அதாவது பலனை முதல்ல நம்ம எதிர்பார்க்காமல் கடமையை மட்டுமே செய்து கொண்டு இருக்கும் பொழுது அதற்கு உண்டான பலன் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு இடத்துலேருந்து நமக்கு வந்து கொண்டு தான் இருக்கும். அதனால் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா அசைவம் சாப்பிடாமல் முற்றிலுமாக தவிர்த்து நல்லவைகளை சிந்தித்து இறையருளையே இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா நினைத்து கொண்டு நீங்கள் கடந்து செல்லுங்கள். இந்த இறையருளை நீங்கள் முழுவதுமாக நினைக்கும் பொழுது அந்த இறைவன் உங்களுக்கு எல்லா பிணியையுமே தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. மனதை நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வரோம்னா மாமிச உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது சாப்பிட்டாலே பார்த்தீங்கன்னா மனம் சஞ்சலம் ஏற்படும்.
அதனால் இவ்வாறான உணவுகளையுமே சாப்பிடுவதை தவிர்த்து விட வேண்டும். மேல் சொன்ன மந்திரம் பார்த்திங்கன்னா அதிக சக்தி வாய்ந்த மந்திரம். எவர் ஒருவர் இந்த மந்திரத்தை புரட்டாசி மாதம் முழுவதுமே உச்சரிக்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதுமே கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து போகும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நம்பிக்கையோட எல்லா வழிபாடு முறையும் செய்யுங்க. சனிக்கிழமை தோறுமே பெருமாளை வழிபாடு செய்யுங்க. வீட்டில் சனிக்கிழமை கோயிலுக்கு போங்க வாரம். அதே போல் வீட்டில் உள்ள பெருமாள் புகைப்படங்கள் நீங்கள் வைத்திருந்தாலும் சரி, விக்கிரகங்கள் வைத்திருந்தாலும் சரி, அதையுமே தினம் உங்களால் முடிஞ்ச பூஜைகளை செய்து இல்லை விளக்கேற்றியாவது முழு வழிபாடு செய்யுங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் பெருமாள் நம்மளுடைய வாழ்க்கை முறையை நல்லபடியாக மாற்றுவார் அப்படிங்கிறது தான். அந்த கதையில் அவருக்கு எப்படி மோட்சம் கிடைச்சதோ, எதையுமே எதிர்பார்க்காம அவர் இருக்கின்றதை வச்சு சந்தோஷமாக வாழ்கிறாரு. அதற்கே இறைவனுக்கு தினமும் நன்றிகளை சொல்லி கொண்டிருக்காரு. எப்பொழுதுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு தடைகள் ஏற்படுது, இல்லை மனசஞ்சலம் ஏற்படுதுன்னா உங்களுக்கு பிடித்த இறைவனோட அந்த திருநாமத்தை கூறுங்க. கோவிந்தா கோவிந்தா இல்லை ஓம் நம சிவாய் அப்படின்னு எந்த ஒரு உங்களுக்கு பிடிச்ச தெய்வமாக இருந்தாலுமே நீங்கள் மன சஞ்சலப்படுறீங்க, ஏதோ ஒரு வார்த்தையை நீங்கள் அவதூறாக பேசுகிறீங்கன்னா அந்த இடத்துல இதை சொல்லுங்கள். அந்த நொடி நீங்கள் கட்டுக்குள்ளே வருவதற்கு இந்த வார்த்தையானது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதனால் இந்த விஷயங்களை கடைபிடிங்க. எல்லாம் நல்லதே நடக்கும் என்ற கருத்தோடு இந்த பதிவினையும் நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.